ஹைடல்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ட்ராம் வண்டி போகுது. இங்கே 3 விதமான போக்குவரத்து இருக்குது. ட்ராம் இருக்குது, ட்ராம் வண்டி, பஸ்ஸு, மற்றபடி இதர வாங்கலாம். இந்த லெஃப்டில் இப்போ ஒரு வண்டி போகுது. இங்கே ஒரு ட்ராம் வண்டி சிக்னலுக்காக நிற்கிது. நமக்கு சிக்னல் விழுந்திருக்கு, நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஹைடல்பர்க்கு இது எங்கள் சன்னு வேலை செய்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். பஸ்ஸு அந்த லைனில், இந்த பக்கம் ட்ராமு, இன்னொரு ட்ராமு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இடது கை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராமு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. வண்டி சிக்னலில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே கட்டடங்கள், யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் டிராஃபிக்ன்றது இருக்குது. போக்குவரத்து கொஞ்சம் கூடுதலான வாகனங்கள் இருக்குது. இருந்தாலும் அது வந்து வழியில் போய்கிட்டு இருக்காங்க. சைக்கிளில் போகிறாரு பாருங்க ஒருத்தர். இந்த பக்கம் சைக்கிள் போகணும். சைக்கிள் லேனு, இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லேனு. நடுவில் இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லேனு. அந்த பக்கம் வர வழி ஆப்போசிட். இந்த 2 ட்ராமு எதிரில் வருது ஒன்று, இன்னொன்று நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு ஒன்று. பிளாட்ஃபார்மில் வந்து சைக்கிள் லைனு, இது இப்போது நம்ம போகிற லைனு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, ட்ராமு, அதுக்கான லைனு. அப்புறம் எதிரில் வரக்கூடிய லைன், ஆப்போசிட் லைன். அப்படியே இங்கே போக்குவரத்தை பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு மலையிலேருந்து இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. இது கீழே இறங்கினா ஒரு கோட்டையை நோக்கி போகுது. இது அந்த கோட்டைக்கு போகிற வழி கொஞ்சம் கீழே டவுனில் போகணும். மலை மேலே இருந்தும் அந்த கோட்டையை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. மலைக்கு மேலே இருந்து அந்த கோட்டையை பார்க்கறதுக்கு இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போது கீழே இறங்கி போய் கோட்டை இருக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கேசல்னு சொல்கிறாங்க. கோட்டை என்பதை இங்கே ஜெர்மன் மொழியில் கேசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இப்போ அந்த பக்கம் மரம் தெரியுது, அங்கே ரோடு, அங்கே இறங்கிட்டு இப்போ இந்த படிக்கட்டு வழியாக இறங்க போகிறோம். இது வந்து சுற்றுச்சுவர். ஒரு பக்கம் இந்த கோட்டையினுடைய சுற்றுச்சுவர். கீழே போய் பார்க்குறதுக்கு இங்கேருந்தே படிக்கட்டு வழியாக இறங்கி போகணும். இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே நானும் போய்கிட்டு இருக்கேன். கேசல்னா கோட்டை. இந்த கோட்டையில் இங்கே கீழே இறங்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, திகு, கெட் டவுன். அநேகமாக வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். ಈ ಪಕ್ಕದಾರ கீழே வந்துட்டோம். கோட்டையினுடைய இந்த கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், செவுரு, இவ்வளோ பெரிய செவுரு, இவ்வளோ உயரம் இருக்குது. இவ்வளோ பெரிய உயரம். இப்போ நம்ம அந்த மேலேருந்து தான் கீழே இறங்கி வந்திருக்கோம். இது சுற்றுப்புற சுவர். ஒட்டுமொத்தமாக நீட்டாக வால் இருக்குது பாருங்கள், சுவர். இது இந்த பக்கம் இறங்கிறதுக்கு அதே மாதிரி வழிங்க. அது போகுது, எவ்வளோ பெருசுன்னெலாம் தெரியல. இது கோட்டையினுடைய அது மாடியிலேருந்து இறங்கணும். இது அடுத்த ஒரு ஸ்டெப்பு. இதுக்கும் கீழே ஒரு ஸ்டெப் இருக்குது. அங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்க. நீரோடை, குளம், இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் கார்டனாக இருக்குது. சுற்றி எவ்வளோ
டிஸ்டன்ஸ் போகுதுன்னு தெரில. இங்கேயும் வந்து எதுவும் அறைகள் இருக்கிற மாதிரி தெரில. இது வெறும் அறைகள்லாம் அது இருக்கு பேர். நீ வீடியோ எடுக்கும்போது பேசாத, இறங்கு. கட் பண்ணு. எதுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. இது வந்து பூரா பார்க் மாதிரி. அது ஒன்று வந்து இறங்கணும், அதுக்கு சுவர் இருக்குது. இது 2 இறங்குறோம், அதுக்கு சுவர் இருக்குது. நம்ம முதல் ரோடு, அந்த சுவத்துக்கு அந்த பக்கம் ரோடு. அடுத்தது வந்து ஒரு சுற்றுச்சுவர் இருக்குது. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 5-6 அடி உயரம் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த 5-6 அடி உயரத்தில் கைப்பிடி சவரம் இருக்குது. எல்லாம் சுற்றி புல் மற்றது இப்படி தான் பராமரிக்கிறாங்க. இதையும் இது கோட்டையா பார்க்கா அப்படின்னு நமக்கு தெரில. அருமையான பராமரிப்பு. அடுத்தபடியாக அடுத்த ரவுண்டு கீழே இறங்குறோம். அடுத்த ரவுண்டு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். இது எங்கன்னா ஒரு 15 அடி உயரம் இருக்கும் போல் தெரியுது தரையிலேருந்து. இந்த சுற்றுச்சுவர் ஒரு 15 அடிக்கு குறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே இறங்குது அடுத்த ரவுண்டு. இங்கேயும் புல் தரைகள் தான் பெருசாக இருக்குது. பூரா வந்து புல் தரைகள் மற்றது இதுதான் இருக்குது. வெறும் பார்க்கு மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கு மேலே எங்கேயாவது அறைகள் மற்றது இருக்குதான்னு இதை சுற்றி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இது வந்து ஒரு 12-15 அடி உயரம் இருக்கக்கூடிய சுவர். 1, அப்புறம் 2, அப்புறம் 3 விதமான ஏற்பாடுகள் இருக்குது. ஹாய். இந்த கோட்டைக்கு கீழே வந்து நதி, ஒரு நதி போகுது கோட்டைக்கு கீழே. இது இப்போவும் நாங்கள் உயரமான இடத்துல தான் இருக்கிறோம். கோட்டையினுடைய முழுமையான இடம். கோட்டை நமக்காக பார்வைக்காக தெரியுது. சாதாரணமாக மேலே தளம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 2 தளத்தில் வந்து எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 தளம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழ்த்தளங்கள் ஒரு 2 தளங்கள் இருக்குது. மொத்தம் ஒரு 5-6 தளங்கள் கொண்டதாக இது இருக்குது. அதுதான் கோட்டை. அப்போ அதுக்கு பின்னாடி தான் இப்போ இந்த பார்க்கு மற்றது இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. முழுமையாக அந்த கோட்டையினுடைய அளவு, உயரம், அதுக்கு மேலே இந்த நாட்டினுடைய கொடியும் சேர்ந்து பறக்குது. இவ்வளோ பெரிய இடம். எல்லாம் மன்னர்கள்லாம் இந்த மாதிரி கோட்டைகளை கட்டி தானே வாழ்ந்திருக்காங்க. இது வந்து அது மேற்கு பகுதி, கோட்டையினுடைய மேற்கு பகுதி. இது சூரியன் வந்து இந்த பக்கம் இருக்குது இப்போ சூரியன், அதனால் இது மேற்கு பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். கோட்டையினுடைய மேற்கு பகுதி எல்லாம் நிறைய வந்து வேலைகள் நடக்குது. சிதிலம் அடைஞ்சிருக்கு, வலை கட்டி வேலை செய்கிறாங்க பாருங்க. கோட்டை பராமரிப்பு பணியெல்லாம் கூட சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மேற்கு பகுதியிலேருந்து தான் இது எடுத்திருக்கோம். சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. ஒரு நதி, ஏற்கனவே காமிச்ச நதி இது இப்போ இந்த கோட்டையினுடைய இன்னொரு பக்கம். இந்த உயரத்தில் இருக்குது.
个他们最哪里，但是买 எல்லாம் கொஞ்சம் இடம்லாம் வந்து பராமரிப்பு பணியில் கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருப்பாங்க போல் தெரியுது. இப்போ இங்கே வந்திருக்கோம். இது ஒரு பகுதி. இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து எல்லாம் ஓரளவு அங்கங்கே ஓட்ட உடச்சலாக தான் இருக்குது. என்னாச்சு? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு ட்ராம் வண்டி நம்மளை கிராஸ் பண்ணுதுங்க. இங்கே தான் பக்கத்தில் பின்னாடி நமக்கு பின்னாடி ட்ராம் ஸ்டேஷன் இருக்குது. ட்ராம் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ரெண்டும் ஒன்று. நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒன்று. இது வந்து பஸ்ஸு இப்போ நிற்கிது பாருங்கள், இது பஸ்ஸு. நமக்கு பக்கத்தில் நிற்கிறது பஸ்ஸு. இல்லை ஒன்றும் பெருசாக கூட்டம்லாம் கிடையாது. பஸ்ஸு நம்மளை லெஃப்டில் போகிறது பஸ்ஸு, இந்த பக்கத்து பஸ்ஸு. அதில் கொஞ்சம் ஒரு 20-30 பேர் இருக்காங்க. நமக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வரிசையாக க்ரீன் சிக்னல் இருக்குது பாருங்கள். இது ஒரு சிஸ்டம். இந்த லெஃப்டில் பாருங்கள் ட்ராம் வண்டி லெஃப்டில் அங்கே ஒன்று போகுது. இப்போ முதல்ல பார்த்தது நமக்கு ஆப்போசிட்டில் போகிறது, நமக்கு முன்னாடி போகுது ட்ராம் வண்டி.